யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆராதனையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த இரண்டாவது ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே அப்பா நீர் அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய பிரசன்னம் வரட்டும். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். ஆவியானவரே அப்பா, இந்த காலை நேரத்தில் உம்மை வரவேற்கிறோம். அப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரை வரவேற்போம். ஆவியானவரே, நீங்கள் வாங்கப்பா. நீங்கள் வந்தீங்கன்னா விடுதலைப்பா. ஆண்டவரே, நீங்கள் வந்தீங்கன்னா அந்த இடத்துல அற்புதம். ஆண்டவரே அப்பா, நீங்கள் வந்தீங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவரே பிரசன்னம் வரும். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, வெறுமையா இருந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் வந்த பொழுது ஆண்டவரே இருள் ஆண்டவரே விலகி போனது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள் என்று சொன்ன பொழுது அப்பா, உம்முடைய பிரசன்னத்தை நீர் அனுப்பினீரே. ஆண்டவரே, இந்த வேலையிலுமாய் கூட நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யார் ஆண்டவரே உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஆண்டவரே யார் தங்கள் வாய்களை திறந்து உம்மை துதிக்கிறார்களோ, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலை அனுப்புங்கப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவ பிரசனம் வர தடையா இருக்கிற எல்லா தடைகள், பாவங்கள், ஆண்டவரே தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா அருவருப்பான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு அப்புறப்படுத்துவீராக. ஆண்டவரே, சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இரவும் பகலும் சதா காலத்திலும் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படுகிற பரிசுத்தம் உள்ள தேவன். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்போ எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வருவீராக. இதோ மனிதர்களின் மத்தியில ஆவியானவரே நீர் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்போ எங்கள் மத்தியிலே தேவ பிரசன்னத்தினால் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இரண்டாவது ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் தேவ பிரசன்னம் இறங்கட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியிலேயோ ஆண்டவரே விடுதலையை கர்த்தர் நீர் அனுப்புவீராக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆராதனை வேலை, செய்தி வேலை, ஆண்டவரே சாட்சி பகுதி, ஆண்டவரே காணிக்கை பகுதி, எல்லா பகுதிகளிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, ஜீவனுள்ள சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவீராக. வர தடைப்பட்டிருக்கிற எல்லா ஆத்துமாக்களையும் ஆண்டவரே, எல்லா விசுவாசிகளையும் கர்த்தர் குறித்த நேரத்தில் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரே எகிப்தை விட்டு கடந்து போன பொழுது கர்த்தர் அவர்கள் நடுவில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எகிப்தியங்களை விட்டு போகட்டும். ஆண்டவரே அப்போ உலகம் எங்களை விட்டு கர்த்தர் நீர் எடுத்து போடுவீராக. தேவனுடைய சிந்தை எங்களை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்போ எங்கள் இருதயம், சிந்தை, நினைவு ஆண்டவரே எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்தில் பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, வசனம் எங்களுக்குள்ளாய் கடந்து போகட்டும். ஆண்டவரே, ஆவியானுடைய வசனம் எங்களுக்குள்ளாய் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியரை கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். மின்சார தடைகளை கர்த்தர் அப்புறப்படுத்துறோம். கரங்களை உயர்த்தி ஒவ்வொரு வாரமும் மின்சார தடை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளை கர்த்தர் அப்புறப்படுத்தணும். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மின்சாரம் சரியா இருக்கட்டும். ஆண்டவரே, எந்த தடைகளும் ஆராதனைக்கு வராதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஆராதனை தேவநீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் நீர் மாற்றி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக டீனேஜ் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம் சபையில் இருக்கிற எல்லா டீனேஜ் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, டீனேஜ் பிள்ளைகளுக்காக கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, டீனேஜ் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்குள்ளாய் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருடைய கிரியைகள் வரக்கூடாது. ஆண்டவரே, உலகத்தின் காரியங்கள் பிள்ளைகளுக்குள்ளாய் வரக்கூடாதப்பா. ஆண்டவரே, இந்த டீனேஜ் பருவம் ஆண்டவரே தடுமாறுகிற ஒரு வயது. ஆண்டவரே அப்பா, இந்த வயதில் இருக்கிற எல்லா டீனேஜ் பிள்ளைகளை தேவன் நீர் பரிசுத்தத்திற்கு
கீழ்ப்படிதலுக்கு நேராக நடத்துவீராக ஆண்டவரே, கீழ்ப்படிதலுக்கு நேராக நடத்துவீராக ஆண்டவரே. அப்போ உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்போ எங்கள் சபையில் இருக்கிற எல்லா டீனேஜ் பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஹார்மோன் சரியாய் வேலை செய்யட்டும் ஆண்டவரே. கோபப்படக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே எதிர்த்து பேசக்கூடாது ஆண்டவரே. பிள்ளைகளுக்குள்ளாய் மேட்டிமையான எண்ணங்கள் வரக்கூடாதப்பா ஆண்டவரே. பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ எங்கள் சபையில் இருக்கிற எல்லா டீனேஜ் பிள்ளைகள் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழட்டும். அவங்களோடு படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோடு கூட இருக்கிற ஒவ்வொரு நண்பர்களையும் ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிற பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. ஒரு டீனேஜ் பிள்ளை கூட உலகத்திற்கு நேராக போகக்கூடாதப்பா ஆண்டவரே. கிறிஸ்துவை விட்டு விலகி போகக்கூடாது ஆண்டவரே. கிறிஸ்துவின் மேல் இருக்கிற வைராகியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் நீர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துங்கப்பா. எதிர்காலத்தை ஆசீர்வதிங்கப்பா. மீதியான நேரம் முழுவதிலேயும் உம்முடைய பிரசன்னம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி விரும்பியாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று பாடி அவரை ஆராதிக்கலாம். என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய. எல்லோரும் வாய்த்திருந்து பாடுவோமா? அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். மார்க்கவசம் எனக்கு தந்து, கிருபை மேல் கிருபை தந்து என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரு, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரு. கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரு, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரு.
அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி, அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உலர்ந்து போன என் கோலை துளிர்க்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. உலர்ந்து போன என் கோலை துளிர்க்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனை. சபையின் சத்தம் மீண்டுமா எழும்பட்டும். ஒரு விளக்கோடு கர்த்தரை ஆராதியுங்கள். ஒரு சேனைக்குள் பாய்வேன். என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கிருபை தந்து நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென். இன்னொரு பாடலை பாடலாம். ஆகாய விண்மீனாய் அவருடைய ஜனம் பெருகும், ஆண்டவருடைய வாக்கு பலிக்கும் என்று விசுவாசத்தோடு பாடி அவரை ஆராதிக்கலாம். ஆனந்த துதியோடு கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதியோடு கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிவனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிவனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவ
கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்ணினால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை ஏகுமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். ஆதி நிலை ஏகுமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவனே துணையே. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வான். பதறாத சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வான். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சபையின் சத்தம் எழும்பட்டும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு நாமத்தை மேம்படுத்தலாம். யாக்கோபின் தேவன் நமக்கு துணை. ஆமேன். அவர் பலனில்லாதவருக்கு பலனை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். சிம்சோன் 1000 பேரை கொன்று தாகத்தால் அவன் நடந்து போயிருக்கும் போது தேவனை நோக்கி இப்படியாய் மன்றாடுகிறான். ஆண்டவரே, 1000 பேரை கொள்ள எனக்கு பலன் கொடுத்தீரே, ஆனாலும் தாகத்தால் நான் மரித்து இந்த பெலிஸ்தருடைய கரத்திலே நான் விழுந்து விடுவேன் என்று கேட்கும்போது அவர் அந்த இடத்திலே ஒரு பிளவை உண்டு பண்ணி நீரூட்டை உண்டு ஆக்குகிறார். ஆமேன். அந்த நீரூற்றிற்கு என் ஹக்கோர் என்று சிம்சோன் பெயரிடுகிறார். அல்லேலூயா. என் ஹக்கோரி என்றால் பலனில்லாத நேரத்திலே பலன் தருகிற ஜீவை நீரூற்று என்று அர்த்தம். இந்த கால நேரத்திலே ஒரு புதிய பாடல், ஒரு பிரசனம் நிறைந்த பாடல், எல்லோரும் ஒன்றாக இணைந்து பாடி அவரை ஆராதிக்கலாம்.
பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் கதறும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது மீண்டுமாய் நீங்கள் சொல்லுங்க. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோர் நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியானவரை வரவேற்போமா? ஆவியானவரே, ஆவியானவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. எல்லோரும் அப்படியே எழுந்து நின்று பாடுவோம். எல்லோரும் தேவ பிரசன்னம் நிறைந்தவர்களாய் இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், ஏனென்றால் நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே ஏற்றுவீர், சமூகத்தால் என்னை நடத்துவீரும், வார்த்தையாலே ஏற்றுவீர், சமூகத்தால் என்னை நடத்துவீர், என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே இறங்கி வாங்கய்யா, எங்கள் குறைகள் மாறட்டும். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, சோர்ந்து போகிற நேரத்தில் அவர் அவருடைய பலனை தருகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை தருகிறார், ஏனென்றால் அவர் என் ஹக்கோர். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர், சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர்,
சொல்லுவோமா? என்ஹக்கோர் நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியா எங்கள் மத்தியிலே இறங்கி வாங்கய்யா. ஆவியானவரே, ஆவியானவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன். ஏனென்றால் அவர் என்ஹக்கோர், என்ஹக்கோர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்ஹக்கோர் நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. அவர் சோர்ந்து போனவனுக்கு பலனை தந்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக செய்கிற தேவன். அவருக்காக காத்திருப்பது ஒரு நாளும் வீணாகாது. அவருக்காக காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை விரைத்து உயரே பரப்பார்கள் என்று வேத தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வார்த்தை சொல்லுகிறது. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றவோ, வேலையில் அதை பெருக செய்கின்றீர். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றீர். பலனடைந்திடுவே உயர. எல்லோரும் சொல்லுவோமா? நான் பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. என்ஹக்கோர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்ஹக்கோர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியான. இதை காலை நேரத்திலே எங்கள் மத்தியிலே உம்மை வரவேற்க, எங்கள் மத்தியிலே வந்து எங்கள் குறைகளை மாற்றுவீராக. ஆமென். ஆவியானவரே, வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். என்னை வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. பலனடைந்திடுவே, நான் உயர பறந்திடுவே. என்ஹக்கோர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ உரிதவோ. என்ஹக்கோர்
பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை ஏனென்றால் அவர் என் ஹகோர். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே என்னை கேட்பவரே, என் ஹகோர் நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என் ஹகோர் நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. இருக்கிற முழு பலத்தோடு கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நாம் சோர்ந்து போகிற நேரத்தில் நமக்கு பலன் தருகிற ஜீவ நீரூற்று அவரே. தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல அவர் நம்மை தன்னுடைய தோளின் மேலேயே சுமந்து வருகிறார். ஒரு நாளும் கரம் பிடித்தவர் கரம் விடாமல் இம்மட்டுமாய் நடத்தி வருகிறார். அவர் செய்த நன்மைகளை எல்லாவற்றையும் நினைத்து ஒரு விசை நன்றி சொல்லுவோம். இம்மட்டுமாய் நானும் என் குடும்பமும் என் சபையும் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அது நீர் பாராட்டிய மகா பெரிய கிருபை அல்லவோ, நீர் பாராட்டிய தயவு அல்லவோ சுவாமி. இதிலே நாங்கள் மேன்மை பாராட்ட எங்களுக்கு இடமில்லையே ஆண்டவரே. எங்கள் கிரீடங்களை உம்முடைய பாதத்திலே கலட்டி வைக்கிறோம் ராஜா. எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைப்பவரே. குழந்தை பயப்படும் போது அன்னை இந்த குழந்தையை தன் மார்போடு சேர்த்துக் கொள்ளுகிறது போல நாம் பயந்த நேரத்தில் எல்லாம் நம்முடைய தகப்பன் நம்மை மார்போடு அணைத்துக் கொண்டார். ஆரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து, நீங்க சொல்லுங்களேன். ஆரண்ட வேளை ஒரு அன்னையை போல்
நெடுந்தூரமும் உடன் நடந்தீர், அனாதையாய் அலைவதில்லை. அன்பர் நீர் அருகினிலே, நான் அனாதையாய் அலைவதில்லை. அன்பர் நீர் அருகினிலே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவா. சபை முழுவதும் இரண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துவீரே. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள வரை துதிப்பேன். ஆவியானவரே, எங்களை குறைகளை கண்டு எங்களை அழிக்காமல் எங்களை பாதுகாத்து மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவர். இன்னும் அதிகமாய் உம்முடைய அன்பை ருசி பார்க்க, இன்னும் அதிகமாய் உம்மை கிட்டி சேருகிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உங்கள் வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் நின்றவனமாக கரங்களில் பரிசுத்த வேதாமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 135ஆம் சங்கீதம். 135ஆம் சங்கீதம் வசனம் 3 முதல் 21 முடிய வசனம் பிரதிவசனமாக நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 135 வசனம் 3 முதல் 21 வரை வசனம் பிரதிவசனமாக வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். அவர் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். எகிப்து தேசமே, உன் நடுவில் பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். ஏமோரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் கானானின் சகல ராஜ்யங்களையும் அழித்து கர்த்தாவே உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கை வேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவருடைய வாயிலே சுவாசம் இல்லை. இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக நன்றி. நாம் அமர்ந்து கொள்ளலாம். சபைக்குரிய சில முக்கியமான அறிவிப்புகள். இன்று மாலை ஆராதனை முடிந்த பிறகு இரவு 8 மணிக்கு நம் சபையிலே ஊழியம் செய்கிறதான டிவிஷன் லீடர்ஸ் மீட்டிங் நடைபெறும். நம் சபையில் ஊழியம் செய்கிற டிவிஷன் லீடர்ஸ் இன்று இரவு 8 மணிக்கு கடந்து வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 5 மணிக்கு ஜிஎன்ஹெச் டீச்சர்ஸுக்கான மீட்டிங் நடைபெறும். இன்று மாலை 5 மணிக்கு ஜிஎன்ஹெச் கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ் நீங்கள் வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று தேர்வு எழுதுகிறதான டீனேஜ் பிள்ளைகள் நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய பந்திய ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அல்லது முடிந்து போகும் பொழுது பாஸ்டரை சந்தித்து விட்டு கடந்து போகும்படி
அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வருகின்ற 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு நம் சபையிலே வைத்து இரவு ஜெபம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நம் சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் வருகின்ற வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு சபைக்கு கடந்து வரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற சனிக்கிழமை 10:30 மணிக்கு உபவாச ஜெபமானது நடைபெறும். காலை 5:30 மணிக்கு ஆயுத்த ஜெபம் வருகின்ற சனிக்கிழமை மாத்திரம் நடைபெறாது. இரவு ஜெபம் இருப்பதினாலே காலை ஆயுத்த ஜெபம் நடைபெறாது. 10:30 மணிக்கு வழக்கம் போல உபவாச ஜெபமானது நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கான தேர்வு நடைபெறும். சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சகோதரி சித்ரா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். நாங்கள் குடும்பமாய் காரில் ஊருக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது காரை ஓரமாய் நிறுத்திவிட்டு என் மகன் ஸ்நாக்ஸ் வாங்க சென்ற பொழுது எனது பேரன் காரில் இருக்கிற கீரை அழித்து விட்டான். கார் பின்னோக்கி நகர ஆரம்பித்து விட்டது. அப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் எந்த சிறு காயமின்றி காரை பள்ளத்தில் இருந்து விழாதபடிக்கு நிறுத்தி ஜீவனை பாதுகாத்தார். ஜீவனை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சபைக்கு புதிதாக வந்தவர்களை வரவேற்க இருக்கிறோம். இன்றைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சபைக்கு முதலாய் வந்திருப்பேன் என்று யாராவது இருப்பீங்கன்னா இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தருக்காக கொடுக்கிற நேரம் நம் யாவரும் கரங்களிலே காணிக்கை மற்றும் தசமபாகங்களை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தீர், பாதுகாப்பை கொடுத்தீர். போக்கிலும் வரத்திலேயோ ஆண்டவரே நீர் பாதுகாப்பை கொடுத்தீர், வேலையை கொடுத்தீர், தொழிலை கொடுத்தீர். ஆண்டவரே, நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படியாய் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கை தசம பாகங்களை எல்லாம் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் விதைக்கிற விதை ஆண்டவரே அதிகமாய் அறுவடை செய்ய கர்த்தர் எங்கள் கரங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் கொடுக்கிற காணிக்கை அது ஊழியத்திற்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். சபைக்கு ஆண்டவரே, ஊழியத்திற்கு ஆண்டவரே அந்த காணிக்கை பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆண்டவரே, அப்போ உனக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே, இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் கொடுக்க ஆண்டவரே எங்கள் கரங்களை நீர் பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வீணான செலவுகளுக்கு ஆண்டவரே பொத்தலான பைகளுக்கு எங்கள் கரங்களை விலக்கி நீர் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னுமாய் கூட கொடுக்க கர்த்தர் கரங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களையுமாய் கூட நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அந்தமும் ஆமென், அல்பா ஒமேகாவும் ஆமென். ஆதியும் அந்தமும் ஆமென், அல்பா ஒமேகாவும் ஆமென். பரலோகில் அவர் நாமம் ஆமென், என் பரிகாரியானாரே ஆமென். பரலோகில் அவர் நாமம் ஆமென், என் பரிகாரியானாரே ஆமென். அவர் வார்த்தைக்கு அழிவில்லையாமே, அது எல்லாமே செயலாகுமாமே. பாடுகள் ஏற்றாரே ஆமென், துக்கங்கள் சுமந்தாரே ஆமென். நம் பாடுகள் ஏற்றாரே ஆமென்,
சுமந்தாரே ஆமே. தழும்பாலே குணமானோம் ஆமே. பலவீனம் நமக்கில்லையாமே. அவர் தழும்பாலே குணமானோம் ஆமே. இனி பலவீனம் நமக்கில்லையாமே. அழிவில்லையாமே. அது எல்லாமே செயலாகுமாமே. அவர் வார்த்தைக்கு அழிவில்லையாமே. அது எல்லாமே செயலாகுமாமே. ஒரு லாஸ்ட் வீக் போன வாரம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்தவங்க அவங்களுக்கு கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு. இந்த வாரம் செகண்ட் சர்வீஸ்க்கு இருக்குது. நம்ம தொடர்ந்து ஜோமன்லாம் ஆண்டவர் இந்த தடைகளை ஆண்டவர் மாற்றுவாராக. அதுலேயும் ஆண்டவர் தீமைகளை நன்மையாய் முடிய பண்ணுகிறவர். ஸ்தோத்திரம். என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த ஏசியெல்லாம் ஓடுறப்ப அவங்கள எழுப்பி அப்புறமா பிரசங்கம் பண்ண வேண்டி இருக்கும். ஆனால் இப்போ எல்லோரும் விழிப்பாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காரவே முடியல. எங்கே போய் தூங்குறது? அல்லேலூயா. அதுக்கு வாய்ப்பே சொல்லுங்கள், வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. ஒரு யூபிஎஸ் ஓடிட்டுருக்கு. அது ஓடுற வரையிலையும் ஓடிட்டோம். நீங்கள் நல்லா ஜோம் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கரண்ட் வரும். அல்லேலூயா. ஆண்டவர் உதவி செய்வாராக. யூபிஎஸ்லாம் பார்க்குறவங்க கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் நல்ல பெசிலியலின் ஞானத்தை ஆண்டவர் தருவாராக. ஆமேன். கர்த்தர் இந்த வாரத்தில் எப்படியாவது இது எல்லாத்தையும் சரி பண்ணுவதற்கு நமக்கு கர்த்தர் உதவி செய்யட்டும். அநேக பணங்களை நாம் செலவு பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஒரு 18,000 ரூபா கரண்ட் பில் வந்திருக்கு லாஸ்ட்டு 2 மாதத்தில். இந்த தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பாராக. ஆமேன். இந்த சபை என்பது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தின் தேவைகள், சபையின் தேவைகள் சபை மூலமாய் சந்திக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் கடன் இல்லாமல் இதுவரை நடத்தி வருகிறார், இனியும் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருளில் இருக்கிற நீங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பீர்கள். எப்போ? வெளியே போனோன்னே இல்லை, ஆல்நைட் ப்ரேயர் வர்றப்ப. அல்லேலூயா. நைட் ப்ரேயர் கேட்டிங்களா? அறிவிப்பு கேட்டிங்களா? நைட்டு என்ன பண்ண போகிறோம்? ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறமா நம்ம நைட்டில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் பெரிய பலனை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். ஆமேன். அல்லேலூயா. நீதியின் சூரியன் நம்மில் உதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். அதே போல் இந்த ஜூன் மாதத்தில் பிறந்த நாள் திருமண நாட்களை கொண்டாடுகிறவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு நிமிடம் நீங்கள் எழும்பி நிற்கும்படி கேட்கிறேன். உங்களுக்காக விசேஷமாக நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்து நிற்கிற இவர்களுக்காக உட்கார்ந்திருக்கிற எல்லாரும் கண்களை மூடி பிறந்த நாள் திருமண நாளை ஜூன் மாதத்தில் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் நம்ம அவங்களை ஆசீர்வதித்து நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் புதிய ஆசீர்வாதத்தை திறப்பீராக. வழிவாசல்கள் திறக்கப்படுவதாக, எப்பத்தா திறக்கப்படுவதாக. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேவன் இவர்கள் தலைகளின் மேலே அப்பா நீர் பொழிந்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தினால் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி அவங்கள வாழ்த்தலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்க அவங்க கரங்களை பிடித்து அவர்களை வாழ்த்தும்படி கேட்கிறேன். நான் சொல்ற புரியுதா? தமிழ்ல தான் பேசுறேன். பக்கத்தில் இருக்கவங்க நீங்க அவங்கள வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபங்களை நீங்கள் ரொம்ப ஈஸியாக எடுக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் டீனேஜ் எக்ஸாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக சபை எல்லா முயற்சிகளும் நாங்கள் எடுக்கிறோம். அதற்காக கொஷின் பேப்பர் எடுக்கிறோம். அதற்காக பிரிண்ட் மிச்ச எல்லா காரியங்களும் நாங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் எக்ஸாமும் முக்கியம். கம்யூனியன் சர்வீஸ் இந்த வாரம் இருக்கிறது. அதனால் டீனேஜ் பிள்ளைகளுடைய பெற்றோர் அவங்களை எப்படியாவது சாயங்காலம் வர வைங்க. அவர்கள் கர்த்தருடைய பந்தியிலே அவர்கள் கலந்து கொள்ளட்டும். ஆமென். அதற்காக நாங்கள் உத்தரவாதம் எடுக்கிறோம். பேரண்ட்ஸ் நீங்கள் அந்த பிள்ளைங்க அவங்க நோட்டை வாங்கி நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு வாரமும் அட்லீஸ்ட் ரேண்டமாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது டீனேஜ் பிள்ளைங்க அவங்க நோட்ஸ் எழுதியிருக்கிறாங்களா, அவங்க கொஷின் பேப்பர் எல்லாம் அவங்க நோட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாம் அவங்க மார்க் என்ன, இதெல்லாம் பார்க்க வேண்டியது
பார்க்க வேண்டியதுன்னு எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் சொல்லட்டும், அவங்க பெற்றோர். ஆமேன். அதனால அவங்க வாரத்தில் 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் தான் நம்ம எங்ககிட்ட இருக்கிறாங்க. மித்த நாட்களை கர்த்தர் உங்களை நம்பி உங்கள் கையில் குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி அடுத்த வாரம் என்ன எக்ஸாமு? நீட் எக்ஸாம், சண்டே ஸ்கூல் எக்ஸாம் அடுத்த வாரம் நடக்க போகுது. அதில் பெற்றோர் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த ஒரு வாரம் அவங்க நைட்டு அவங்க தூங்கினாலும் தூங்கலைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நல்லா நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையிலே அவர்கள் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அதற்காக நாங்கள் எடுக்கிற எல்லா பிரயாசத்திலும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அதில் உதவி செய்யும்படி உங்கள் அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. ஆமேன். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து தேங்க்யூ லார்ட், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யாராவது ஒருத்தர் யூபிஎஸ் லைன் வருதான்னு செக் பண்ணுங்க. ஹல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் வாய்களை திறந்து ஆண்டவரே தடைகளை மாற்றி போடுகிறவர், எங்களுக்கு முன்பதாக நீர் கடந்து போகிறவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தம் உயரட்டுமே. மற்றவங்களாம் அவங்க வேலையை பார்க்குறாங்க. யாரும் தயவு செய்து டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். நீங்கள் ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறீங்க. 2 ஆராதனைக்கு 3 ஆராதனைக்கு யாரும் வர்றதில்லை, ஒரு சில பேர் தான் வரோம். மித்தவங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தம் உயரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. எல்லாரும் சொல்லுவோம். உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே. எல்லாரும் சத்தமா பாடுறீங்களா? எனக்குள்ளே வாழ்பவரே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை உன்னும் முழு பலத்தோடு உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை. அதுக்கு தான்ப்பா நாங்க வந்திருக்கிறோம். உம்மை ஆராதிப்பே என் ஆயுள் முடியும் வரை. போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறேன். வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறேன். உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க. ஓ ரபா பாபா ரிகாதரா தலவாதி அந்தரா லிபாலாதரா கரபௌரி அந்தரா லிபாலாதரா சந்தரபௌரி அந்தரா லிபாலாதரா. ஹல்லேலூயா. ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. கண்களை உம்மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுகிறீர். கண்களை உம்மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுகிறீர். தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், நான் தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், கிருபையினால் என்னை தாங்குகிறீர்.
ஹalleluya ஹalleluya. போதித்து நடத்துகிறவரே, எங்கள் துணையாளரே, வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே நடத்துகிறேன். நான் தடுமாறும் போதெல்லாம் கூப்பிடும் போதெல்லாம் கிருபையினால் தாங்குகிறேன். அப்பா, நாங்க தடுமாறும் போதெல்லாம் கூப்பிடும் போதெல்லாம் உங்க மாறாத கிருபைகளை தாங்குவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே. உங்களுடைய ரேமா வார்த்தை, ஒரு வார்த்தை போதும் அப்பா. வேலைக்காரனை சுஸ்தமாக்கிய நம்முடைய வார்த்தை, லாசருவை உயிரோடு எழுப்பின நம்முடைய வார்த்தை. ஓ ராமாலாந்தரா, எல்லார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. முழு இருதயத்தோடு உடைய வார்த்தையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்களோடு நீர் பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். மத்தேயு 26ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய கடைசி வாரத்தில் ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களோடு ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்தை அவர் அங்கே செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 26ஆம் வசனம், மத்தேயு 26:26. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடே கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நாம் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்த வசனம், நிறைய நேரம் நம்ம இதை விட்டுறோம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு, வேத பண்டிதர்கள் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு நேரம், கர்த்தர் தாம் பாடுபட போகிறவைகளை நினைத்து அவைகளை முன்குறித்து சீஷர்களோடு ஆண்டவர் பாரத்தோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் ஏதோ செய்தி கொடுக்கல, ஏதோ பட்டிமன்ற நடத்தல, ஏதோ 2-3 பாயிண்ட் பேசல. ஆண்டவர் தம்முடைய இருதயத்தை திறந்து அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவர் சொல்லும்போது, இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற இந்த பிரெட் கிடையாது, அப்பம் கிடையாது, இது என்னுடைய சரீரம் என்று அவர்களோடு பேசினார். இந்த பாத்திரத்தை எடுத்து இந்த ரசத்தை அவர்கள் கொடுக்கும் பொழுது, இது என்னுடைய அநேகருக்காய் நான் சிந்தின என்னுடைய சிந்த போகிற என்னுடைய ரத்தம் என்று அவர் பேசுகிறார். ரொம்ப உணர்வுபூர்வமா ஆண்டவர் பேசுறார். ஆனா அநேக சீஷர்கள், ஏன் எல்லாருமால் கூட இந்த அர்த்தத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் தெரியுமா? பெந்தேகொஸ்தே நாள் இன்னும் வரவில்லை, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இன்னும் காணப்படாதனாலே அவர்கள் சாதாரணமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய உடன்படிக்கையின் நாட்களிலும் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக அவர் பரத்துக்கு போய் அவர் சொன்னார், நான் போகிறேன், ஆனால் உங்களுக்காக ஒரு பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை நான் அனுப்பி தருகிறேன். அல்லேலூயா.
நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அவருடைய சீஷர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்தில் மேல் வீட்டறையில் காத்திருக்கிறார்கள். அங்கே ஒரு பெரிய காற்று அடிக்கப்பட்டது போல ஒரு பெரிய அக்னிமயமான நாவு அந்த இடத்தில் இறங்கி வந்தது. பரிசுத்த ஆவியானவர் முதல் முறையாய் அந்த பெந்தேகோஸ்தே நாளில் அங்கே எல்லார் மேலும் ஆண்டவர் ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து ஊற்றப்பட்டார். அவர்தான் நம்மை வழி நடத்துகிறவர். இது பரிசுத்த ஆவியானுடைய காலம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் உற்சாகமா எக்ஸைட்டட் ஆனீங்கன்னு தெரியல. அந்த பரிசுத்த ஆவியான நமக்கு கொடுக்கப்பட்டபடினால யாரா 2-3 பேர் உணர்வு உள்ளவங்க இருந்தா நல்ல கரங்களை தட்டி, இது பழைய ஏற்பாடு நாட்கள் அல்ல, தீர்க்கதரிசியின் நாட்கள் அல்ல, இது பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிற நாட்கள். இது பரிசுத்த ஆவியானவர், அவர்தான் சபையை நடத்துகிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் மோசே அவன் மலையின் மேலே போய் அவன் தேவனுடைய முகத்தை அவன் தரிசித்தான் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் தேவனுடைய முகம் என்று வருகிறதோ அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டிலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் செயல்படுகிறாரே இருந்தார். அவர் ஆழ்த்தத்தையும் உடையவர். பரிசுத்த ஆவியானவர் சொன்னா ஏதோ புகை மாறி ஏதோ காத்து மாறி அல்ல, அவர் ஆழ்த்தத்துவம் உடையவர். இயேசு எப்படி ஒரு பர்சனாலிட்டியா ஒரு ஆழ்த்தத்துவமா இருக்கிறாரோ அதே போல இன்றும் பரிசுத்த ஆவியானவர் அவர் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறவர். அவர் சபையில் கிரியை செய்கிறவர். அவர் அற்புதங்களை அடையாளங்களையும் செய்கிறவர் அவரே. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தமா ஹல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஹல்லேலூயா. இது பெந்தேகோஸ்தே ஞாயிறு. அவர்கள் மேல் வீட்டறையில் காத்திருந்த போது அவருடைய வாழ்க்கையை திருப்பி போட்ட இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிறுவை தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் சபைகள் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் இந்த பெந்தேகோஸ்தே நாள் வரும் பொழுது அவர்கள் காத்திருக்க வேண்டும். அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு ஆயத்த வேலையை ஆண்டவர் இங்கே செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு என்ன தெரியுமா முக்கியம்? அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திர பாட்டை பாடுவாங்க. அவங்க கர்த்தரை துதித்தார்கள். அங்கே முக்கியமான ஒரு வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் போதும் அவர்கள் வாயிலே ஸ்தோத்திர பாடல் இருந்தது. அவர்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருந்தார்கள். துதிக்கிற இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். தூங்கிட்டு போறவங்க இடத்துல இல்ல. யாரெல்லாம் ஆவியின் நிறைவோடு நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர வேண்டும், ஆவியானவர் நிறைவோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், நான் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவனாய் இந்த இடத்திலிருந்து போக வேண்டும் என்கிற விருப்பத்தோடு வராங்களோ ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மை நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அந்த காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ண அதே தேவனுடைய சத்தம் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே செயல்பட வேண்டும். சபை என்பது நீங்கள் தான். அவர் உங்களுக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். உங்களுக்கு யாருக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியை தருவார் தெரியுமா? யாருக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் தருவார் தெரியுமா? கர்த்தரை நன்றாய் துதிக்கிறவர்கள், கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்கிறவர்கள். நமக்கு தெரிஞ்ச மொழியில முழுமையாய் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 2 வார்த்தை அல்லேலூயா, ஒரு வார்த்தை அதை சொல்றதுக்கே 1 மணி நேரம் உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணணும். அப்புறம் தான் கொஞ்சம் பேர் வாயே திறக்குது. அல்லேலூயா அப்படின்னு திறக்க மாட்டேங்குது பாருங்க. ஹல்லேலூயா. கரண்ட் வந்தது தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியல. நல்ல உற்சாகமா இருந்த ஆளுங்கெல்லாம் இப்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவி யாருக்கு ஊற்றப்படும்? யாருக்கு கொடுக்கப்படும்? தெரிஞ்ச மொழியில நல்ல கர்த்தரை துதிக்கிறவங்க, ஸ்தோத்திரம் சொல்ல யோசிக்காம இருக்கிறவங்க, அவங்க முடிஞ்ச அளவு ஆண்டவரை தங்கள் கர்த்தர் கொடுத்த மொழியில பேசினா ஒரு பரலோக மொழி உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கிருபை உங்களுக்கு அளிக்கப்படும். அந்நிய பாஷை வரங்களை தேவன் கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். இன்னும் அந்நிய பாஷையில பேசலனா நீங்க இன்னும் ஆண்டவர் ஒழுங்கா துதிக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. துதிக்க துதிக்க ஆண்டவர் அபிஷேகத்திலே நிரப்ப பண்ணுவார்.
உங்களுடைய வாழ்க்கை மாறும். பரிசுத்த ஆவியானவர் எல்லாரிடத்திலும் கிரியை செய்ய மாட்டார். ரொம்ப ஜென்டிலான ஆளு. அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் யார் ஆண்டவருக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்குள்ளதான் அவர் கிரியை செய்வார். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு போறவங்க இல்ல, ஏதோ ஒரு 2 காணிக்கையை போடுறவங்க இல்ல. ஆண்டவர் எனக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும், ஆண்டவர் எனக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும், என்னை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தோடு இருக்கிறவங்களே, தாகம் உள்ளவர்களை நிரப்புகிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே தாகத்தோட தான் அவங்க வேற எதையும் பத்தி யோசிக்கல. யார் நமக்காக வேலை செய்வா, என்ன சாப்பிடுவோம், நம்ம பேங்க் பேலன்ஸ், அதை இதை யோசிக்கல. யோசிக்காமல் அவர்கள் காத்து கொண்டே இருந்தார்கள், மேல் வீட்டில் அபிஷேகம் இறங்கி வரும் வரை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அன்னைக்கு அவங்களுக்கு அபிஷேகம் இல்லாததுனால அந்நிய பாஷையின் அடையாளங்கள் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் நிறைவில்லை. அவங்க ஏதோ தூக்கத்துல ஒரு மாதிரி ஏதோ இயேசு சொல்றாரு, ஏதோ அவர் சொல்றாரு, அதற்காக நாம் செய்ய வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு பெந்தேகோஸ்தே சபையின் நிலை என்ன தெரியுமா? இன்னைக்கு சபை அதே நிலைமையில் இருக்கிறது. அபிஷேகம் இல்லாத சபைகள். சபைனா யாரு சொல்லுங்க? சபைனா யாரு? நான் தான் சபை. கத்தரப்பு என்ன அபிஷேகம் பண்ணாதானே அது பெந்தேகோஸ்தே சபை. அந்த அபிஷேகம் எனக்குள்ள இல்லையே, ஆவியின் வரங்கள் என்னில் கிரியை செய்யவில்லையே என்கிற தாகம் எத்தனை பேருக்கு இருக்கோ, கர்த்தர் அவங்களை நிரப்புவதற்கு அவர் போதுமானவர். அன்றைக்கு ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள் என்று வாசிக்கிறோம். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார், என்னென்ன ஸ்தோத்திர பாட்டு. பழைய ஏற்பாட்டில் த பிக்கெஸ்ட் அலால். அலால் என்று சொன்னால் பல அர்த்தங்கள் இருக்கிறது. அதில் ஒரு அர்த்தம் ஆராதனை. ஒரு மிகப்பெரிய ஆராதனை பாட்டை அவர்கள் பாடியிருப்பார்கள். யூதர்கள் தெரிந்த பழைய ஏற்பாட்டின் மிக முக்கியமான ஆராதனை பாடல் என்ன? இன்னைக்கு வாசித்தோம்ல, சங்கீதம் 135. அதுக்கு அடுத்து இருக்கிற சங்கீதம் 136ஆம் சங்கீதத்தை நாம் எல்லாரும், நான் படிக்க போறேன், நீங்க என்ன சொல்ல போறீங்க? அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன் இல்ல, அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்வீங்களா? மறுபடியும் ஆமேன் சொல்றாங்க. நான் சொல்றது புரியுதா? முழிச்சிருக்கிறீங்களா? நான் இந்த ஸ்தோத்திர பாட்டை நான் படிக்க போகிறேன். படிக்கிறப்ப அந்த 12-13 வசனம் படிச்ச உடனே நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல்ல போறோம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் நல்லவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை. நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை செலுத்தும் வகையாய் அவர்கள் தேவனை துதித்தார்கள். ஸ்தோத்திர பாடலை பாடினார்கள். கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு மேல் வீட்டறையில் என்ன செஞ்சிருப்பாங்க? கர்த்தரை துதித்திருப்பார்கள். துதிக்க துதிக்க ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்தில் இறங்கி வரும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அநேகர் வெறுமையா இருப்பதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய துதி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமையோடு முடிந்து விடுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு பிரகாரமாக நாம் தசம பாகம் கொடுக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் தசம பாகம்ல உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே கர்த்தருடையது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, இதெல்லாம் கர்த்தர் தான், எங்களுதெல்லாம் நாங்க ஏன் கொடுக்கணும்? ஆண்டவரே வீட்டு பக்கம் வரும்போது எடுத்துட்டு போட்டும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டை தானே கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படி இல்லை பிரியமானவர்கள், நேரத்திலும் நாம் தசம்பாகம் கொடுக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் தசம்பாகம் 10ல் 1ன்னா 24 மணி நேரம் கர்த்தர் டெய்லி கொடுக்கிறார். அதுல தசம்பாகம் என்னது? 2 மணி நேரம் 40 நிமிஷம் கொடுக்கறது இல்லை. பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஆராதனையாவது 2.5 மணி நேரம் வைக்கலாமா?
அதுவும் நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு போட்டால் கூட ஒரு வாரத்துக்கு நம்ம எத்தனை மணி நேரம் தெரியுமா ஆராதனை நடத்தணும்? 14 மணி நேரம் நம்ம ஆராதனை செய்ய வேண்டும். 2 பேர் ஆமேன் தெரியாமல் சொல்லிட்டாங்க நினைக்கிறேன், அவங்களுக்கு புரியல. ஆராதனை நேரம் எத்தனை மணி நேரம் வைக்கணும்? 14 மணி நேரம் ஆராதனை செய்ய வேண்டும். பார்த்தீங்களா? இப்பதான் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கு. ஆமேன் வரல. 14 மணி நேரமா நம்ம ஆராதனை வைக்கிறோம். எவ்வளவு நேரம் வைக்கிறோம்? 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரத்துல முதல் ஜபத்துல இன்னைக்கு யார் முதல் ஜபம் பண்ணாங்க? நிறைய பேருக்கு தெரியாது. இத்தனைக்கு 5 நிமிஷம் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா கரண்ட் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. 5 நிமிஷம் கழிச்சு அப்பயும் ஆரம்ப ஜபத்துக்கு வராதவர்கள் கர்த்தர் உங்களை ஆண்டவர் சொல்லிட்டார், எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிக்கலாம். ஆனா யாரெல்லாம் அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரனா இருக்காங்களோ அவங்க மேலதான் அந்த ஆசீர்வாதம் தங்குன்னு வேதம் கிளியரா சொல்லுது. அதனால நான் யாரையும் ஆசீர்வதிக்க ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வது பாட்டுக்கு வந்தீங்க பாரு, கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஜபத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் முடிவு ஜபத்துக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? எப்படி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துறோம்? எப்படி ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்வார்? பெந்தேகோஸ்தே சபையோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆண்டவர் வரும்பொழுது யாரெல்லாம் போவோம் யாரெல்லாம் இருப்போம்னு எனக்கு தெரியாது. சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வரவங்க, ஆண்டவருக்கு கடைசி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க, உங்களை ஆண்டவர் நிரப்பவே முடியாது. நீங்க 100 வருஷம் சர்ச்சுக்கு வரலாம், ஃபர்ஸ்ட் ரோல உக்காரலாம், அடுத்து கூட தூங்கலாம், தப்பு இல்லை முழிச்சு கூட இருக்கலாம், உங்களை ஆண்டவர் நிரப்ப முடியாது. ஏன்னு சொன்னா ஆண்டவர் தாகம் உள்ளவனை நிரப்புகிற ஆண்டவர். அவங்க கிட்ட பேசுறப்ப சொல்றாரு ஆண்டவர் 26ஆம் அதிகாரம், ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த பந்தியில் திரும்ப பரலோகத்தில் மணவாட்டியாகிய சபையை எடுத்துக்கொள்ளும் வரைக்கும் நான் இந்த பந்தியிலே பங்கு கொள்ள மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு சொல்றார், என்ன சொல்றாரு? நீங்க ரொம்ப விசேஷமானவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட சபை, மணவாட்டியாகிய சபை. என்னுடைய மரணத்தை தெரிவிக்கும் விதத்தில், அதை ஞாபகப்படுத்தும் வகையிலே இந்த கர்த்தருடைய பந்தி, அது நமக்காக காத்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில கூட, இந்த கம்யூனியன் சண்டேல கூட நிறைய பேர் 2 மணி நேரம் எக்ஸாக்டா ஆண்டவருக்கு கொடுக்க முடியாமல் இருக்கிறவர்கள், தயவு செய்து சொல்றேன், நீங்கள் பெந்தேகோஸ்தே ஆள் கிடையாது, இங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் கிடையாது. இதுல கர்த்தர் எல்லாருக்கும், பணக்காரங்களுக்கு இடம் இல்லை, படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் இதை கர்த்தர் திறந்து வைத்திருந்தாலும் இதை ஆண்டவர் சீஷர்கள் எடுக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார். சபையில 2 முக்கியமான ஒழுங்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். 1, ஆண்டவரோடு தண்ணீரில் இறங்கி ஞானஸ்தானம் எடுத்து உடன்படிக்கை பண்ண வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்தவங்களா ஒரு ஆமேன் சொல்லக்கூடாதா? முதல் ஒழுங்கு ஞானஸ்தானம், ஆண்டவருக்கு தண்ணீரில் உடன்படிக்கை. 2வது இந்த கர்த்தருடைய பந்தி. இது சாதாரணமான ஒரு அப்பம் ரசம் தான். இது ஒன்றும் இப்போ சரீரமெல்லாம் மாறுறதில்லை. ஆனால் இதை சபை, அதாவது நீங்கள் ஜெபித்து உட்கொள்ளும் போது, சாதாரண காரியங்களை நாம் செய்யும் போது, அவருக்கு கீழ்ப்படியும் போது, தேவன் நம்மில் அசாதாரணமான காரியங்களை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். யார் இந்த பந்தியில பங்கு பெறணும்? முதல் காரியம் மனம் திரும்புகிறவர்கள். எல்லாரும் சொல்றீங்களா? முதல்ல என்னது? மனம் திரும்பணும். பாஸ்டர் 5 வருஷம் ஆயிடுச்சு மனம் திரும்பி, 10 வருஷம் ஆயிடுச்சு மனம் திரும்பி. அவங்களுக்கு இல்லை, யாரெல்லாம் தினந்தோறும் மனம் திரும்புகிறார்களோ அவர்களுக்காக கர்த்தர் இந்த பந்தியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை பரிதாபமானவன் யார் தெரியுமா? காசு இல்லாதவன் இல்லை, படிக்காதவன் இல்லை, வேலை போயிடுச்சுன்னு இருக்க அவன் இல்லை பரிதாபமானவன். நான் சொல்றதை நல்லா தெளிவா கேட்குறீங்களா? ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாமல் இருப்பான் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை ஒருவனால் கேட்க முடியாமல் அவன் 6 நாள் ஓடிக்கொண்டிருப்பான் என்று சொன்னால், அவனை போல பரிதாபமான மனிதர்கள் இந்த உலகத்திலேயே கிடையாது. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால் தகப்பனுடைய குரலை தினந்தோறும் கேட்க வேண்டும்.
மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தினம்தோறும் பிழைக்க வேண்டும். நிறைய பேர் பரிசுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வீக்கா இருக்காங்க. ஏன்னா 6 நாள் ஃபாஸ்டிங், ஸ்பிரிச்சுவல் ஃபாஸ்டிங், சாப்பிடாம இருக்கிறது சொல்ல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 6 நாள் ஆவிக்குரிய உணவே கிடையாது, ஆண்டவருக்கு அவங்களுக்கு கனெக்ஷனே கிடையாது, கர்த்தரை துதிப்பது கிடையாது, வேதத்தை வாசிக்கிறது கிடையாது. ஒரே ஒரு நாள், மிஞ்சி மிஞ்சி போனா 2 நாள். அவங்களுக்கு இல்லை இந்த பந்தி. தினம்தோறும் மனம் திரும்புறவங்க. என்ன மனம் திரும்பணும்னு கேட்குறீங்களா? எனக்கு தெரியாது, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு சபையுடைய நிலைமை என்ன தெரியுமா? எதுலேருந்து மனம் திரும்பணும்னே தெரியல. ஏன்னா ஆவியான சத்தம் கேட்டால் தானே தெரியும். எதுன்னு சொல்லி ஆவியான உங்ககிட்ட பேசுவாரா? நேற்று பேசினாரா? இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். உங்களோட பேச விரும்புகிற ஆண்டவர், உங்களோட பேச விரும்புகிற பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்திலிருந்து உங்களோடு பேச விரும்புகிறார். அநேக நேரத்தில் இந்த பரிசுத்த ஆவியுடைய சத்தத்தை நீங்கள் அமைதிப்படுத்தி விடுகிறீர்கள். ஆண்டவர் இந்த மாதிரி இவ்வளவு சத்தமா கூட பேச மாட்டார், உள்ளத்திலிருந்து பேசுவார். ஜெபம் பண்ணலாம் இல்ல, கொஞ்ச நேரம் டைம் கிடைக்குது, எனக்காக ஏதாவது ஒரு காரியம் பண்ணலாம்ல, ஒரு ஆளை முன்னாடி கொண்டு வரனே, அவனுக்கு என்னுடைய அன்பை குறித்து சொல்லலாம்ல. இந்த மாதிரி உங்க யார்கிட்டயாவது ஆண்டவர் பேசி இருக்கிறாரா? அதற்கு நீங்க எப்ப கடைசியா கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்க? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அன்பின் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம நம்மளால ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ முடியாது. அந்த ஆண்டவர் திரும்ப திரும்ப ஒரு சிலரோட ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் திரும்ப திரும்ப, இது ஒருவேளை ஒரு சில பேருக்கு கடைசி சான்ஸா இருக்கலாம். ஆண்டவர் சொல்ற, நான் உன்னோட பேச விரும்புறேன். ஒரு தனியா நீ வேதத்தை எடுத்து உக்காந்து, ஆண்டவரே என் கூட பேசுங்க ஆவியானவரே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என் கூட ஆண்டவர் பேசு. அநேக காரியங்களை ஆண்டவர் பேச விரும்புறார். இன்னைக்கு சபையோட நிலைமை என்ன தெரியுமா? ஆதாமின் ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆதாம் செய்த பாவம் என்ன? எல்லாத்துக்கும் மற்றவர்களை குறை சொல்லுகிறது. ஏன்பா செஞ்ச? நீங்க கொடுத்த ஏவாள் தான், நீங்க கொடுத்த படைப்பு தான். ஆனால் இயேசு அப்படி அல்ல, யாரையுமே பிளேம் பண்ணல. சிலுவைக்கு போவதா இருந்தாலும் வேற ஒருத்தரையும் குற்றம் சொல்லாம, குற்றப்படுத்தாமல் தன்மேல் குற்றத்தை சுமந்து கொள்ளுகிறவர் ஆண்டவராகிய இயேசு. இயேசுவின் பிள்ளையா இருக்கிறீங்களா? இல்ல ஆதாமின் பிள்ளையா இருக்கிறீங்களா? நிறைய பேர் ஏன் ஜெபம் பண்ணல, ஏன் பைபிள் படிக்கல? பாஸ்டர், எங்க வேலை சரியில்லை, எங்க டைம் சரியில்லை, எங்க பிசினஸ் சரியில்லை, ஏன் எங்க பாஸ்டர் சரியில்லை, எங்க டிவிஷன் லீடர் சரியில்லை, அவர் முன்மாதிரியா இல்ல, கேர்சல் லீடர் சரியில்லை. நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை? கணவரை கேட்டா உடனே சொல்றாங்க மனைவி சரியில்லை பாஸ்டர். தெரியாம நான் ரட்சிக்கப்படலையா கல்யாணம் ஆகிறப்ப? ஏதோ உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன் பாஸ்டர், என்ன பண்றதுன்னு தெரியல, மனைவி சரியில்லை. மனைவியை கேட்டா, நானாவது இந்த உபவாசத்துக்கு எதுக்காக வரேன் பாஸ்டர், அவர் பைபிளை திறக்கிறதே இல்லை, கணவன் சரியில்லை. பிள்ளைங்களை கேட்டா சொல்றாங்க எங்க அப்பா அம்மா சரியில்லை. அப்பா அம்மாவை கேட்டா பிள்ளைங்க ரொம்ப ஒஸ்ட் பாஸ்டர், கீழ்ப்படியறதே இல்லை. இது ஆதாமின் ஆவி. இதெல்லாம் சரியாவதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் சரியா இல்லை. நான் ஆண்டவரோடு சரியா இருந்தா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். விசுவாசிக்கிறவங்க யாரா இருப்பீங்கன்னா சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இப்படி மனம் திரும்புகிறவர்களை கர்த்தர் இந்த பந்திக்கு அழைக்கிறார். முதல் காரியம் மனம் திரும்பணும். இரண்டாவது, ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆவியானவங்க கிட்ட இன்னைக்கு இன்னும் டைம் இருக்கு, நான் ரொம்ப சீக்கிரமா முடிக்க போறேன். நீங்க என்ன தெரியுமா செய்ய? அவசரத்தில் ஒரு பாட்டு பாடி அந்த பந்தியை வாங்கி குடிச்சிட்டு, அதுக்கு இல்லை. ஆவியானவர் நீங்க கேட்க போறீங்க. ஆண்டவர் சொல்ற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது உடனே மனம் திரும்பாமல் இந்த பந்தியில பங்கு பெறுவதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. முதல்ல மனம் திரும்பணும், ரெண்டாவது மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே பாயிண்ட்ல சொல்றேன், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, பிறருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறதே போல எங்களுக்கு மன்னியும். அதுதான் பரமண்டல ஜெபம். நீ காலை நேரத்தில் ஆண்டவரே எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டேன், அப்படி பொதுவா இல்லை. உங்களை காயப்படுத்தின, உங்களை கஷ்டப்படுத்தின அநேக சிலர் மன்னிக்க முடியாமல் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு ஆவியானவர்கிட்ட சொல்ல போறீங்க, இந்த குறிப்பிட்ட நபருடைய
பெயரை சொல்லி இவங்க என்ன ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க ஆண்டவரே, ஆனாலும் உங்க கிருபை எனக்கு தாங்க, உடைய வல்லமையினால் நான் உங்களை மன்னிக்க விரும்புகிறேன். உங்க பேரை சொல்லி மன்னிப்பு பெற்றுக்கொண்டு மற்றவர்களை மன்னித்து நாம் இந்த கர்த்தருடைய பந்தியில நாம் பங்கு கொள்ள போகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த கர்த்தருடைய பந்தியை அசட்டையாய் அல்ல, பயபக்தியோடு, அநேகர் இன்னும் பல வருஷம் ஆனாலும் இந்த கம்யூனியன் சர்வீஸ் அப்ப பாஸ்டர் இதே தான் பேசுவார். நமக்கு தெரியாத சத்தியமா நம்ம அப்படியே வாழலாம், பாவத்திலேயே நிலைத்து நிற்கலாம். இல்லை பிரியமானவர்களே, இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும், பாவத்திலே நிலை நிற்போம் என்று சொன்னால் யார் உங்களை ரட்சிப்பார்? பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் ஆண்டவர் கிருபை தருவார். இன்னைக்கு அநேகர் இந்த மன்னிப்புக்காய் அநேகர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்துல ஒரு சின்ன ஒரு சர்வே எடுத்தாங்களா, மனிதர்கள் கேட்க வேண்டிய ரொம்ப முக்கியமான 3 வார்த்தைகள், 3 சென்டென்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் கேட்டப்ப சொன்ன 3 வார்த்தை என்ன தெரியுமா? முதலாவது, மனிதர்கள் உங்க இருக்கிற எல்லா குற்றத்தை வைத்து கொண்டும் உங்களை அப்படியே நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். இரண்டாவது, நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்ற வார்த்தையை நான் கேட்க வேண்டும் என்று சொன்னாங்களாம். மூணாவது, கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்சம் வேடிக்கையாகவும் இருந்துச்சு. அவங்க சொன்னாங்களாம், சாப்பாடு ரெடியா இருக்கு அப்படின்னு யாராவது சொல்ல மாட்டாங்களா? மெயினா வேலைக்கு போயிட்டு வரவங்க வீட்டுக்கு வந்தோடனே சாப்பாடு ரெடியா இருக்கு, யாரோ நமக்காக எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறா, நம்ம போய் சமைக்க வேணாம், எல்லாம் ஆயத்தமா இருக்கு அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? ஆனா இந்த 3 வார்த்தையும் பேசுவதற்கு கர்த்தர் சபையை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். யாரை எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் நம்மால் அவர்களை நேசிக்க முடியும். அல்லேலூயா. நான் உங்களை நேசிக்கிறேன், எல்லாரையும் நம்ம மன்னிக்கவும் முடியும். மூன்றாவது, நீங்கள் இந்த ரட்சிப்புக்காக எதுவும் செய்ய வேண்டாம், கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்காக இந்த பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் உங்களோடு அநேகரோடு ஆண்டவர் திட்டமாக பேசியிருக்கிறார். இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். கர்த்தருடைய பந்தியை நான் உண்மையாய் பெற்றுக்கொள்ளும் போது அநேகர் இதனால் சுகம் பெறுவார்கள். அநேகருடைய சரீரத்தில் இருக்கிற காயங்கள் ஆற்றப்படும், இருதயத்தில் இருக்கிற காயங்கள் ஆற்றப்படும். இங்கே எமோஷனலா வேற எப்பேற்பட்ட சிக்னஸ்ல இருந்தாலும் இந்த கர்த்தருடைய பந்தி அவைகளை சரி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு இந்த பந்தியில நாம் பங்கு பெறுவோம். ஏனென்று சொன்னால் இந்த பந்தி நம்மையும் ஆண்டவரையும் இணைக்கிறது, இது பரலோகத்தையும் நம்மையும் இணைக்கிறது. இந்த பந்தி ஆயத்தமா வந்திருக்கிறவங்க நாம் அப்படியே நாம் எழும்பி நிற்கலாம். எழும்பி நின்று ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்க போறோம். நான் எதுவும் செய்ய போறதில்லை, ஆவியானவர் தான் செய்யணும். ஆவியானவர் உங்களோடு பேச ஆயத்தமா இருக்கிறார். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உடைய கல்வாரி அன்புக்காய் நன்றி, நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க நான் மனம் திரும்ப விரும்புகிறேன்? ஆண்டவர்கிட்ட நீங்க பேசுறீங்களா? நீங்க சத்தமா கூட சொல்லினாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஒரு நிமிஷம் பேசுங்க, இன்னும் டைம் இருக்கு, நான் கரெக்டான டைமுக்கு முடிப்பேன். ஹல்லேலூயா. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தயவு செய்து எல்லாரும் ஆவியானவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறீங்களா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நான் எதில் இன்னும் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே? ஆண்டவர் உங்ககிட்ட பேசட்டும், ஆண்டவர் உங்ககிட்ட பேசட்டும். எல்லா கண்களை மூடி இந்த கல்வாரி அன்பை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் முதல் ஆராதனையிலையும் சொன்னேன், இப்பயும் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட பேசலன்னா ஆவியானவர்கிட்ட குறை இல்லை, உங்ககிட்ட தான் குறை இருக்கிறது. அவருடைய சத்தத்தை கேட்காம நீங்க ரொம்ப நாள் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கவே முடியாது.
ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தம் நம்மகிட்ட கேட்கட்டும். ஆண்டவரோட கனெக்ட் ஆகுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்ககிட்ட பேசட்டும். உருகாதோ நெஞ்சம், அவர் தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள், வலியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. உருகாதோ நெஞ்சம், அவர் தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள், வலியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி பரிசுத்த ஆவியானவரே, நீங்க துக்கப்படுத்திருப்பீங்கன்னு சொன்னா இந்த காலை நேரத்தில் அவரோடு ஒப்புரவாவுங்கள். வேதம் சொல்லுகிறது எல்லா பாவமும் மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற பாவம் அது மன்னிக்க முடியாத பாவம். ஆண்டவரே, திரும்ப திரும்ப அதே பாவத்தில் நான் விழாதபடி எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய பந்தி பரிமாறப்படும். நீங்க அந்த பந்தி வரும் வரைக்கும் இங்க ஜெப நிலைமையில் இருங்க. ஆண்டவரே, நான் மனம் திரும்ப நான் மன்னிக்க ஆசைப்படுகிறேன். சிலரை நான் மன்னிக்க விரும்ப இன்னும் முடியல அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மற்றவர்களை மன்னிக்காமல், மன்னிப்பு கேட்காமல் இந்த பந்தியில் நாம் பங்கு பெற வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்தி உங்களுக்காக பரிமாறப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி சொல்லுங்க. ஆண்டவரே, இவரை நான் மன்னிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நான் மன்னிக்கிறேன். நடமாட முடியா தடுவாரி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று இடம் தேடி வந்து இதயத்தில் நொந்து நடமாட செய்ததாலே உந்தன் கால்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவை பரிசே. உந்தன் கால்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம், அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள், வலியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சி கண்டு, கல்வாரி காட்சி. தரமெல்லாம் குஷ்டம், தீராத கஷ்டம், கதறிய மனிதன் கண்டு கனிவோடு நோக்கி கரம் தொட்டு தூக்கி கருணையாய் சுகந்தந்ததாலே உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே.
அவர்தானே உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள், வலியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சி, கல்வாரி காட்சி. ஆண்டவரே, எனக்காய் சிந்தப்பட்ட உம்முடைய இரத்தத்துக்காய் நன்றி ஆண்டவரே. என்னுடைய பாவங்களுக்காய் சிந்தப்பட்ட உம்முடைய இரத்தத்துக்காய் நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோம். இன்னும் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும். நாங்கள் மன்னித்திருக்கிறோம் ஆண்டவரே, மன்னிப்பு பெற்றிருக்கிறோம். இந்த கிருபைக்காய் நன்றி. இந்த கிருபையை நம்பிதான் ஆண்டவரே இந்த பந்தியிலே நாங்கள் பங்கு கொள்ளுகிறோம். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நம்ம எல்லாரும் நம் கரங்களிலே நம் அப்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவருடைய பிற்கப்பட்ட சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற கர்த்தருடைய விலையேற பெற்ற பந்தி. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். முழு பலத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பாமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாம் ஏகோபித்து நாம் அப்பத்தை புசிக்கலாம். நம் கரங்களிலே இந்த ரசத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நமக்காக சிந்தப்பட்ட இந்த இயேசுவின் ரத்தத்துக்காய் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். விலையேற பெற்ற ரத்தத்துக்காய், எனக்காய் சிந்தப்பட்ட, என்னுடைய பாவங்களுக்காய் சிந்தப்பட்ட உம்முடைய ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நம்ம எல்லாரும் ஏகோபித்து இந்த ரசத்தை நாம் பானம் பண்ணுவோம். எல்லாரும் எழும்பி இருக்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. பரிசுத்த ஆவியான